So hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா elbow lever tutorial தான். So இந்த வீடியோ பார்க்கிறது மூலமா கண்டிப்பா உங்களால within few weeks இல்ல மேபி உங்கள நிறைய பேரால இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களால elbow lever unlock பண்ண முடியும். இல்லனா within 1 weeks of trainingல உங்களால elbow lever unlock பண்ண முடியும். So இது வந்து ஒரு beginner friendly skill தான். எல்லாராலயும் மாஸ்டர் பண்ண முடியும். நீங்க வந்துட்டு calisthenicsல இன்ட்ரஸ்டடா இருந்தா மட்டும் தான் இந்த ஸ்கில் லேர்ன் பண்ணனும் கிடையாது. உங்களுக்கும் calisthenicsக்கு எந்த சம்பந்தமும் இல்லனா கூட உங்களால இந்த ஸ்கில்லை மாஸ்டர் பண்ண முடியும். இந்த ஸ்கில் பண்றதுக்கு நீங்க வந்து ஒரு parallettes யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால ஈஸியா கொஞ்சம் லேர்ன் பண்ண முடியும். parallettes இல்லனால நீங்க வருத்தப்பட தேவையில்லை. நீங்க ஈவன் கிரவுண்ட்ல பண்ணாலுமே உங்களால மாஸ்டர் பண்ண முடியும் இந்த ஸ்கில்லை. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பிளான்ஜ் அது ஒரு அட்வான்ஸ் ஸ்கில். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா உங்களால எல்போ லிவர் பண்ண முடிஞ்சுனா பிளான்ஜ் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஸோ பிளான்ஜ் வந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஸ்கில். எல்போ லிவர் வந்து டோட்டலா டிஃபரெண்ட் ஸ்கில். எல்போ லிவர்ல வந்து நீங்க வந்து பெண்ட் அதாவது உங்களோட எல்போஸை நீங்க பெண்ட் பண்ணி பண்ணுவீங்க. பிளான்ஜ் வந்து ஸ்ட்ரைட் ஆர்ம் ஸ்கில். அதுல வந்து நீங்க உங்க கையை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு பண்ணணும். ஸோ ரெண்டுமே டோட்டலா டிஃபரெண்ட் ஸ்கில். ஸோ ரெண்டு ஸ்கில்லையும் வந்து கம்பேரிசன் பண்ணிக்காதுங்க. எல்போ லிவர் எப்படி பண்ணணும்னா ஸோ நார்மலாக நீங்கள் வந்துட்டு புஷ்அப் பொசிஷன் தான். ஷோல்டருக்கு நேராக உங்கள் கையை வைக்க போகிறீங்க. இப்போது நீங்கள் லைட்டாக ஃபார்வர்டாக லீன் பண்ணிவிட்டு உங்களோட எல்போஸை வந்து உங்கள் ஆப்ளிக்ஸ் சைடு ஆப்ளிக்ஸ் கிட்ட வைக்கிறீங்க. அண்ட் தென் ஃபார்வர்டாக லீன் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் எல்போ லிவர். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக ஸ்ட்ரென்த் இருந்தாலே உங்களால் இந்த மூவை வந்து ஆக்சுவலாக அன்லாக் பண்ண முடியும் ப்ராப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணி. ஏன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெண்டு எல்போஸையும் பெண்ட் பண்ணி உங்கள் சைடு ஆப்ளிக்ஸ் கிட்ட பிளேஸ் பண்ணுறீங்க. தட் உங்களால் இந்த ஸ்கில்லை வந்து பண்ண முடியும். அண்ட் ஃபார்வர்டாக லீன் பண்ண போகிறீங்க. இப்போ ஆல்ரெடி வந்து உங்களை நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸ்ட்ரென்த் இருந்தால் உங்களால் இந்த மூவ் அன்லாக் பண்ண முடியும். பட் உங்களுக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லைனா மேபி ஸ்ட்ரென்த் இருக்கலாம். பட் இந்த மூவ் பண்ண முடியலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபார்வர்டாக லீன் பண்ண போகிறீங்க. ஸோ இப்படி நிற்கிறீங்க, ஃபார்வர்டாக லீன் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணி ஃபார்வர்டாக லீன் பண்ணுங்கள். உங்கள் லெக்ஸை வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணாண்டா ஃபார்வர்டாக லீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். ரெஸ்ட் எடுங்க. திரும்ப ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் நீங்கள் என்ன மூவ் பண்ணணும்னா பேசிக்காக உங்களோட ஒன் லெக்ஸை வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா சேம் திரும்பியும் நீங்கள் அதே மாதிரி தான் கையை பெண்ட் பண்ணிவிட்டு ஃபார்வர்டாக லீன் பண்ணுறீங்க. ஒரு லெக்கை லிஃப்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு லெக், ஒரு லெக் லெஃப்ட் ரைட். ஸோ இதை வந்து மாஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த மூவே நீங்கள் வந்து பக்காவாக மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா தென் நம்ம வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மூவ் போக போகிறோம். ஸோ இந்த மூவில் நீங்கள் ஃபார்வர்டாக லீன் பண்ணிவிட்டு உங்கள் லெக்ஸை வந்து மேலே லைட்டாக லிஃப்ட் பண்ண போகிறீங்க. ஃபார்வர்டாக லீன் பண்ண போகிறீங்க, லெக்ஸை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ண போகிறீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாலுமே ஆல்ரெடி நீங்கள் எல்போ லிவரை வந்து அன்லாக் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த மூவ் எப்படி பண்ணோன்னா சேம் பிரின்சிபிள் தான். உங்களோட ஹேண்ட்ஸ் உங்களோட எல்போவை வந்துட்டு ஆப்ளிக்ஸ் கிட்ட பிளேஸ் பண்ணுறீங்க. ஃபார்வர்டாக லீன் பண்ணுங்கள். ஸோ ஃபார்வர்டாக லீன் பண்ணிவிட்டு உங்களோட லெக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஃபார்வர்டாக லீன் பண்ணிவிட்டு உங்களோட எல்போவை வந்துட்டு ஆப்ளிக்ஸ் கிட்ட பிளேஸ் பண்ணிவிட்டு உங்கள் லெக்ஸை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆஃப்டர் சர்டன் பாயிண்ட் கண்டிப்பாக உங்களால் ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 எக்ஸசைஸையும் இந்த எக்ஸசைஸ் கூட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்களால் வித்தின் 1 வீக்கில் எல்போ லிவரை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அதை அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் வேறு நிறைய ஸ்கில்ஸ் வந்துட்டு அன்லாக் பண்ணுறது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பெண்டாம் ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் ஸ்கில் தான். பட் பெண்டாம் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க. ஈவன் நீங்கள் ஃபியூச்சரில் பிளான்ஸ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக ஹெல்ப் பண்ணனா கூட நீங்கள் பிளான்ஸ் புஷ்அப்ஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பிளான்ஸ் புஷ்அப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆல்மோஸ்ட் பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் இருந்தால் நீங்கள் புஷ் பண்ண இந்த பொசிஷன் நீங்கள் புஷ் பண்ண போகிறீங்க ரைட்டா. ஸோ நீங்கள் இன்பிட்வீன் இருக்க பேஸை இப்போ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் மாஸ்டர் பண்ணுறீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்போ லிவர் அன்லாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய வீடியோ வேணும்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all guys in next videos.